ஆதினங்காத்த ஐயனாருடைய திருப்புகளை சுருக்க பாடிவிட்டு சடையம்மாளுடைய பிறவியை பாடற்கொண்டோம். இதுல 1000 குச்சங்குறைகள் இருந்தாலும் குச்சமென்று கருதாதபடிக்கு உங்கள் வீட்டு குழந்தையாக எம்மை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு 1000 நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு வரலாறு கூறுகிறோம். பாடுவோமா? பாடுவோமா? அப்பா வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் அப்பா வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் நாங்கள் வந்தனங்கள் செய்தோம் ஐயா. ஐயா கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்கள் குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோம். குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோம். சாஸ்தாவுட கதைகள் பாட சாஸ்தாவுட கதைகள் பாட சுவாமி பகவானே அருள் புரிவார். நாங்கள் ஐயல் பிறந்த கதைய பாட போறோம். நாங்கள் ஐயல் பிறந்த கதைய பாட போறோம். உங்க சபையோர் அனைவருக்கும் வணக்கம் செய்வோம். எப்பா ஆதிவள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குழுவீரந்தார் அரணோடு பார்வதியோ வைகுந்த லோகத்தில வாழும் பச்சமாலும் லட்சுமியோ பிரம்மலோகம் தன்னாதில அங்க பிரம்மாவும் கலை மகளோ இந்திரலோகத்திலே தேவ இந்திரனா இந்திராணியோ குழுவீருக்கும் காலத்தில கைலாசம் தன்னாதில மூவாக்களா முனிவர்களா 33 தேவர்களா அப்படியாக ஆதி வெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமானங்க ஆணி பண்ணால் முடிகுளுங்க அம்மையாகப்பட்டவள் என்ன மலைதூதன் மகளாகப்பட்ட மங்கை உமையவள் பார்வதி. சரி, மலையத்தோசன் மகள் மங்கைக்கரசியான பார்வதி இடதுபுறமாக அமர்ந்திருக்கின்றார். அண்ணா என்ன இறைவன் இருக்கும் உலகத்தை 3 பாகமாக பிரித்தாங்கோ. எப்படி பிரித்தாங்கோ? அதலை மிதலை சுதலைன்னு பேரு. அப்படின்னா என்னையா அர்த்தம்? அதலை என்று சொன்னா ஆகாய உலகம்னு பேரு, ஆகாய லோகம் என்று பேரு. சுதலை என்று சொன்னால் அப்படியாக ஆதி பாதாள உலகத்தில் சரி யார் ஆண்டு வருகின்றார்? அரக்கர் குலத்திலே பிறந்த ரிஷிமுகா வர்ணன் என்றும் இரத்தக்கண்ணி என்ற பெண்ணாளுக்கும் ஒரே ஒரு ஆண்மகன் பிறந்தான். வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும் அரக்கர் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பெயரிட்டு வளர்த்து வாலிபமாக்கி 21 வயதுக்குள்ளாக பகலக்கண்ணி என்னும் பெண்கொடியாலை வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்டி வைத்தார். திருமணத்தை முடிச்சு வச்சாங்க. அண்ணா என்ன ஒரு மனுஷன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. உண்மைதானே. கோபுரமாவதும் பெண்ணாலே, குடிசையில போறதும் பெண்ணாலே. ஒரு பெண்ணா பிறந்தவா நினைச்சா மண் வீடு மாளிகை ஆயிருமா?
அதே பெண்ணா பிறந்தவன் நினைச்சா மாளிகையும் மண்ணா போகும். மண்ணு விட ஆக்கிருவாள. வல்லரக்கனுக்கு பகலக்கண்ணி என்னும் பெண்கொடியாலே மாலையிட்டு ஒரு வருடம் 2 வருடம் இல்ல, எத்தனை வருட காலங்கள்? 12 வருட காலங்கள் பஞ்சகாலம் வந்தது. சரி, பஞ்சத்தின் காரணமாக பகவானை நோக்கி தவம் இருந்தான். தவம் இருக்கும் போது பகவான் சிவபெருமான் வந்து இறங்கி வந்து வரம் கொடுத்தார். வரம் கொடுத்த பகவானை வல்லரக்கன் விரட்டி ஆண்டவன் பச்சரளி மூட்டுக்குள்ளாக ஒளிந்த பொழுது பார்வதி பகவானை காணாமல் கண்ணீர் விட்டு அழுது, எம்பெருமாள் பங்கமில்லாத ஆயர்வாடி பட்டணத்திலே வந்து பிறந்து ஆடு மேய்க்கும் ஆயர் போலே மாடு மேய்க்கக்கூடிய நம்பியார் போலே சொருவம் எடுத்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அக்கமும் அசையவில்லை, பக்கமும் அசையவில்லை. ஆண்டவன் ஒளிந்திருக்கக்கூடிய அரளி மரம் மட்டும் ஆடியது. ஒருவேளை இந்த அத்தான் இருப்பாரா? அத்தான் கைலாசம் போகணும், பார்வதி தேடுவா, நீர் கைலாசம் போக வேண்டும் என்று சொல்ல அரக்கனை கொன்றாத்தான் கைலாசம் போகும் என்று ஆண்டவன் சொன்னார். அரக்கனை ஆண்டவன் கொள்வதற்காக அச்சுதன் எம்பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தார். ஐயா மோகினி அவதாரத்தை மோகினி அவதாரத்தை எடுத்தாரே எம்பெருமான். அண்ணா மோகினி அவதாரத்தை எம்பெருமாள் எடுத்தாரே அரக்கனை தாங்கொள்வதற்கு. காலின் தண்டைகளோ கலகலங்க கண்ணன் எம்பெருமாள் நடந்து வாரா. பாதசார தண்டை பளிர் வளிரங்க பளிர் வளிரங்க பச்சமால் எம்பெருமாள் நடந்து வாரா. அப்பா வளையல் சத்தங்காதில் கேட்டா வடமுகமா திரும்பி பார்த்தா. ஏன்னா நம்ம வந்திருப்பது அரக்கனுக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று மோகினி அவதாரம் எடுத்து வளையல் சத்தம் கலகலன்னு கேக்கு. அரக்கம் பார்த்தான், என்னடா காட்டுக்குள்ள வளையல் சத்தம் கேட்க. வளையல் சத்தம் காதல கேட்டான், வடமுகமா திரும்பி பார்த்தான். சரி, சூரியன் உதித்தது போல பெருமாளுடைய முகம் துளங்கியது. ஆஹா, என்ன சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. இன்னைக்கு என்னடா வடக்கிருந்து உதிக்க. பக்கத்துல போய் பார்த்தா 16 வயது பருவ பெண்ணு. பெண்ணை கண்டா புத்தியை இழந்தான், மதியை இழந்து அந்த பெண்ணை கண்டவுடனே கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டான். என்ன கேட்டான்? அம்மா மானே நல்ல மரகதமே, மல்லிகப்பு வாசகமே, தேனே திரகதமே, தகட்டாத செங்கரும்ப, ஆடி வரும் பம்பரமே, அடித்தெழுத ஓவியமே, உனக்கு மாமன் மகன் மச்சாவாரே, மாமன் மகன் மச்சாவா, நாம மறுபடி ஒன்றாய் போவோம். நானும் அத்தை மகன் அத்தாவாரே, அருமையுடன் சேர்ந்து போவோம். அடே அரக்கா, அடே அரக்கா, அரக்கா, காட்டுல ஒரு பெண்ணை கண்டா கண்டபடி பேசலாமாடா? கண்டபடி பேசலாமா பாவி? கண்டபடி பேசலாமா? ஒத்தையில போற பெண்ணை கண்டா உடம்பிறப்பா நினைக்கணும், கூட பிறந்தவளா நினைக்கணுமா? காட்டுல தனியா போற பெண்ணை கண்டா கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கணும்டா. தாலி கூட நினைக்காத, தாலிய போட நினைக்காத பாவி. அப்படின்னா
பெருமாளுக்கு கோவம் வந்துட்டு வந்துரும்ல பெருமாள் மோகினி அவதாரத்துல சொன்னா வல்லரக்கா காட்டில ஒரு பெண்ணை கண்டா கண்டபடி பேசாத ஒரு பெண்ணை பார்த்தனா தாயி உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் உன் தாய் பேர் என்ன தகப்பன் பேர் என்னன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிய வல்லரக்கா உடனடியாக என் பெருமாளை பார்த்து அரக்கன் சொன்னான். என்ன சொன்னா? மோகினி, என்ன நான் பேசியது தவறுதான், தப்புதான். நீ சொன்ன மாதிரி ஊரு பேரை கேட்க சொல்லு 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 நீ சொல்லு ஒவ்வொன்னா சொல்லுதாயி அப்படின்னு அம்மா அரக்கன் கேட்டான். எப்படி கேட்டார்? அம்மா ஊரு என்னம்மா பேரை சொல்லம்மா பேரை சொல்லம்மா ஒந்தம் பேரை சொல்லம்மா நீ ஒத்த வழியாக வந்தது என்னம்மா பெயரை சொல்லம்மா ஏ மோகினி ஓ நாடு என்னம்மா நகரம்பே சொல்லம்மா நகரம்பே சொல்லம்மா நகரம்பே சொல்லம்மா நீ நடந்து நீ வந்த விவரம் என்னம்மா ஓ நகரம்பே சொல்லம்மா அம்மா பேரு என்னம்மா அப்பம் பேர சொல்லம்மா அப்பம் பேர சொல்லம்மா அப்பம் பேர சொல்லம்மா அப்பம் பேர சொல்லம்மா உன்னை ஆதரிப்பார் யாரும் உண்டோ உங்க அப்பம் பேர சொல்லம்மா அப்போ கேளு கேளு வல்லரக்கா நாம் பிறந்தது உம்மலையால் வளர்ந்தது உம்மலையால் ஏ அரக்கா நாம் பிறந்தது மலையாள தேசம்டான். என் மோகினி மலையாள தேசத்துல பிறந்தவங்க உங்க அப்பன் பேரு என்ன உங்க அம்மா பேரு என்ன? எங்க அப்பா பேரு மலையரசன் அம்மா பேரு காஞ்சனா தேவி. இப்படி ஒத்தையில வாரிய உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிய கிடையாதான்? ஏ கேளு கேளு வல்லரக்கா கேளு கேளு வல்லரக்கா நாங்க அக்கா தங்கை 8 பேர்கள் 8வது பிறந்தவடோ 8வது பிறந்தவடோ ஏ எந்தன் பேரு மோகினிடா அப்போ 8வது பிறந்தவடா கேளு கேளு வல்லரக்கோ எந்த பேரு மோகினியா. ஏ பாதவதி நீ ஒருத்தி தானே இருக்க 7 பேரு எங்க இருக்கா? 7 பேரு கட்டி கொடுத்தாச்சு ஐயா. 7 ஊர்லயும் 7 பேருக்கு 7 மாப்பிளைய பார்த்து எங்க அப்பா மாலை இட்டு கொடுத்தா. கல்யாணத்தை முடிச்சாச்சு. அப்படியா? ஆமா. அதை உங்க அக்கா மாதிரி எங்க இருக்கான்னு உள்ளத சொல்லிடுறேன். எங்க மூத்த அக்கா சாலாச்சிய காசி மாநகரத்துல காசி விஸ்வநாதருக்கு சாலாச்சிய கொடுத்திருக்கோம். 2வது பிறந்தவள் தான் சிவகாமி அக்காலை சிதம்பரம் ஊரதியில சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திருக்கோம். அக்கா சிவகாமிய அப்போ 3வது பிறந்தவடோ உண்ணாமலை அக்காள திருவண்ணாமலை எதிலை அண்ணாமலையார் என்பவருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கோம். 4வது பிறந்தவள் தான் நாடாளும் காந்திமதி அக்கால திருநெல்வேலி ஊரதியில நெல்லையப்ப சாமி கீதா காந்திமதிய கொடுத்திருக்கோம். 5வது பிறந்தவள் தான் ஆவுடைய கோமதி
சங்கரங்கோவிலில சங்கரனை நாருக்கு அவட கோமதிய கொடுத்திருக்கோம். ஆறாவது பிறந்த வேடோ பாவநாசம் தண்ணில் வாழும் பாவநாச பெருமாளுக்கு பார உலகம் மாலை கொடுத்திருக்கோம். ஏழாவது பிறந்தவதான் குச்சாலம் தண்ணில் வாழும் குச்சாலநாதருக்கு குழல்வாய் மொழிய கொடுத்திருக்கோம். நான் எட்டாவது பிறந்தவடா எந்த பேரு மோகினியா இவ்விதமாக இருக்கும் பொழுது பாட